அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியம் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் ஆம்பளை பசங்க வேணும்னு சொல்லி பெத்துப்பாங்க. அதுக்கு 1000 ரீசன் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப அதுக்குள்ள போக தேவையில்ல. நானும் என் தங்கச்சி மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, அங்கேயும் வந்துட்டு ஒரு ஆம்பளை பையனோட இது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அது என்ன சொல்லி வந்துட்டு அது முழுசா வந்து நான் சொல்றதுன்னு தெரியல. அம்மா இறந்தப்போ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு தூரம் வரைக்கும் போய் தான் நம்ம பொம்பளை பிள்ளைங்கள எல்லாமே செய்ய முடியும். அம்மாவுக்கு வந்து மூத்த பிள்ளை அப்படிங்கிற முறையில வந்துட்டு நான் வந்து எல்லாமே செஞ்சேன். அப்பாவுக்கு வந்துட்டு தங்கச்சி இளைய பிள்ளை செய்யணும் அப்படிங்கறனால அவ எல்லாமே செஞ்சா. அப்பாவோட விஷயத்துல முழுசா வந்து எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முழுசா வந்து பண்ணியாச்சு. இதே அம்மா விஷயத்துல வந்து நாங்க வந்து ஊர்ல வந்து பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தூரம் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா வந்து புதைக்கிற இடத்துல வந்துட்டு நம்மள பொண்ணுங்களை வந்துட்டு அங்க வரைக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. அங்க போய் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியதுக்கு வந்துட்டு ஆம்பளை பையன் அப்படிங்கிற முறையில என்னோட சித்தப்பா பையனை தான் வந்து கூட்டிட்டு போனாங்க. நம்ம வீட்டுல நம்மள ஆம்பளை பசங்களுக்கு ஈக்குவலா வளர்த்தாலுமே இன்னும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல வந்துட்டு அது வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆம்பளை வாரிசு அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து தேவைப்பட்டுட்டு தான் இருக்காங்க.